பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உள்ள வார்த்தைகளை சங்கீதம் 103 சங்கீதம் 5 வசனத்தின்படி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் வயதை திரும்ப வாழ வைத்தை போல மாற்றுகிற தேவன் சொல்லுகிறார், உன் வாயை நான் நன்மையாலே திருப்தியாக்கி. சங்கீதம் 118:24 சொல்லுகிறார், இது கர்த்தராலாயிற்று, நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிற்று. ஆண்டவர் ஒரு மனிதன் வாழ்வை மகிழ்ச்சியாலே வல்லமையால் நிரப்ப முடிவு கொண்டு விட்டால் அந்த மனுஷர் வாழ்வை யாராலும் துக்கமாய் மாற்ற முடியாது. எப்போ ஒரு மனுஷ வாழ்வு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாறும் என்றால் அந்த மனிதனுடைய இதயம் இறைவனுக்கு இடம் கொடுத்த இதயமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல 3:20 ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். எனக்கு அநேகர் இந்த இதயத்தை தன்னை படைத்த இறைவனுக்கு அடைத்து கொண்டு அவர் நல்லா வாழணும், சுகமா வாழணும், நோய் இல்லாத வாழணும். இது ஒரு சாரார் திருமணமே ஆகல. அது பல காரணம் உண்டு. பல காரணம், வசதி இல்லை, திருமணம் செய்ய முடியல. ஒரு சிலருக்கு வசதி இருந்தும் அந்த ஜாதகம் பொருத்தங்கள் திருமணம் ஆகல. ஒரு சிலருக்கு வீடு கட்ட முடியல, சூழ்நிலை சரியில்லை. எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒன்றை அற்புதமாய் ஆண்டவர் வாயை நன்மையாலே நிரப்புவதற்கு ஒரே வழி அவராலே அன்றி வேறு ஒருவராலே லட்சியமில்லை. வானத்தின் கீழே பூமி மேலேங்கே மனிதனுடைய இயேசு என்ற நாம மேல் வேறு ஒரு நாம கட்டடப்படு. நீங்க வேணா உங்க இதயத்தை இயேசு கொடுத்து பாருங்க. உங்க வாய் நன்மையாலே, ஒருவேளை குழந்தை இல்லையா, வீடு வாசல் இல்லையா, பொருளாதார குறைபாடா, இல்லை மனதில் நிம்மதி இல்லையா, ஒரே பயமா, திகிலா, மரண பயமா, எதிரிகள் பயம், எதுவாக இருந்தாலும் அவர் வாயை நன்மையாலே திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப உங்க வயதை அவர் வாழ வயதை போல மாற்றுவார். அதற்கு எப்படி கழுகு எப்படி தன்னுடைய முடியெல்லாம் ரோமத்தெல்லாம் உதிர்ந்து அழகு மங்கி இன்னொரு கழுகோடு கழுகு சண்டை போட்டு அழகு எல்லாம் போய் அதனுடைய தோற்றங்கள்லாம் மறையும் போது அதுவே சில ரோமங்களாம் பிச்சு உயர்ந்த கண்மலையை போய் உட்கார்ந்து என்ன பண்ணுமா, அங்க காத்திருக்கமா. அந்த காத்திருந்து மீண்டும் அந்த ரோமங்கள் அது அழகெல்லாம் வளர்ந்து மறுபடியும் பறக்க ஆரம்பிக்குமா. அது போல ஒருவேளை எதெல்லாம் இழந்தையோ, எதெல்லாம் நீ கஷ்டப்பட்டையோ அதிலே உன் வாயை நான் நன்மையால் நிரப்புவேன். நிறைய நாவு பாருங்க புலம்பி இருக்கும். அதுதான் நீதிமொழிகள் 18 சொல்லுது 21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். உங்க நாவு மரணத்தை பேசுகிறதா, இழப்பை பேசுகிறதா, நஷ்டத்தை பேசுகிறதா, இழிவானதை பேசுகிறதா? அந்த நாவை இயேசுவின் கையிலே, தேவனுடைய கையில் நீ கொடுப்பீர்கள் என்றால் அந்த வாயை பல நன்மையினாலே தேவன் நிரப்புவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். தேவ மக்களே, ஒருவேளை துக்கமோ வேதனையோ கண்ணீரோ உங்க வாழ்வின் அச்சாரமா இருந்தால் அதை சந்தோஷமா மாற்றக்கூடிய இறைவன் சொல்லுகிறார், உன் வாயை நான் நன்மை. அதுக்கு என்ன செய்யணும்? உன் வாயை விரிவைத்திர. சங்கீதம் 81:10 சொல்லுகிறது, வாயை விரிவைத்திர, நான் அதை நிரப்பு. எதை நிரப்புவார்? அவர் நன்மையால் நிரப்புவார். இறைவா, தேவனே, இயேசுவே என்று நீ கூப்பிடும் போது, வாயை விரிவாய் திறக்கும் போது, அவர் நோக்கி கூப்பிடும் போது, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது எட்டாதமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். ஒரு பெரிய காரியத்தை நீ அறிவிக்க வேண்டும் என்றால் உன் வாயை அதை ருசிக்க வேண்டும். தாவீது 94 சங்கீதத்துல அங்க 10 சொல்றது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப ருசித்து உன் வாய் ருசித்து நன்மையை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தெய்வத்தை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இறங்க, என் பாவத்தை மன்னியும், எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யும் என்று நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அவர் விரைந்து ஓடி வந்து கண்ணீரை துடைப்பார். அவர் தம்மை பற்றி உத்தம இருதயமுள்ளவருக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உத்தமத்தோடு கூப்பிடுங்க. உங்கள் புலம்பல் மாறும், அழுகை மாறும், கண்ணீர் மாறும். ஒருவேளை உங்களை சத்துருக்கள் பகைத்திருக்கலாம், விரோதித்திருக்கலாம், உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமானால் சத்துருக்களும் சமாதானமாக வழியாக வாயை நன்மையால் நிரப்புவார். சங்கீதம் 103:5 வசனத்தின்படி திரும்ப கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.